ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அங்க நம்ம வாசிக்கிறோம், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இவர்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியினால வந்தது. நீங்க 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் அங்கே ரட்சிக்கப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கே உயிர்த்தெழுதலை குறித்து பேதுரு பிரசங்கிக்கிறார். அப்பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி 3ஆம் அதிகாரத்திலே சுகமாக்கப்பட்ட அந்த பிணியாளியை குறித்ததான ஒரு சர்ச்சை அங்கே நடக்கிறது. அப்பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ அங்கே எல்லாரும் ஆசாரியரும் சங்க தலைவர்கள்லாம் கூடி பேசுறாங்க. இதை பத்தி இனி அதிகமா இவங்க பரப்பாதபடிக்கு இவங்களை காவல்ல போடணும், இவங்களை கட்டாயமா திட்டமா விசாரிச்சு அவங்கள நம்ம கடிந்து கொள்ளணும்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாது. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்றதை பார்க்கிறோம். நீங்க கீழே வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாங்க. உமக்கு விரோதமா எழும்புறாங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமா எழும்புறாங்க, நீர் அபிஷேகம் பண்ணினவுக்கு விரோதமாய் ராஜாக்கள் எழும்புறாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு 29ஆம் வசனத்துல ஜெபிக்கிறாங்க. இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரனுடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று அங்க விண்ணப்பம் பண்றாங்க. அப்பொழுது அவங்க ஜெபம் பண்ணின இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த பேதுருவை முன்னா நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இவனை அழைக்கும் போது, இயேசு இவரை அழைக்கும் போது, நான் பாவியான மனுஷன், நான் இதுக்கு தகுதியில் என்னை விட்டு போயிருங்கன்னு சொன்ன ஒரு மனுஷன் கர்த்தர். ஆனாலும் இயேசு சொல்றாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இயேசுவோடு கூட நடக்கிறவரா, இயேசுவோடு கூட இருக்கிறவரா இருந்த காலத்துல கூட, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்கன்னு கேட்ட மனுஷன் தான். ஆனா இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லும் போது கூட அவர் சொல்றாரு, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு. இயேசுவையே கடிந்து கொண்டு ஒரு மனுஷன் தான். ஆனா சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படியாய் போர் சேவகர்களால் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது கர்த்தரை மறுதலித்த ஒரு மனுஷன் தான். அதுவும் ஒரு பெண்ணுக்கு பயந்து மறுதலித்ததான பேதுரு. ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு தைரியமா சொல்றாரு, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் தாவீதின் சந்ததியில தோன்ற பண்ணினதான அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க புறக்கணிச்சீங்க, அவரை சிலுவையில அரைஞ்சிங்க. ஆனாலும் பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களெல்லாம் சாட்சியா இருக்கிறோன்னு தைரியமா இங்க பிரசங்கிக்கிறார். அப்பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்டு குத்தப்பட்டவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் 3000 பேர். அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் அவரை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஒரு பிறவி சப்பானி அங்கே நடக்கிறார். பேதுருவும் யோவானும் கல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்து உபாயம் செய்கிற கூட்டத்துக்கு நடுவிலே தான் தைரியமாய் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்பொழுதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாளுக்கு நாள் சீஷர்களுடைய தொகை வளர்ந்து பெருகிட்டது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இன்னைக்கும் அதே தேவ கிருபை, அதே பூரண கிருபை நம்மேலும் இருக்கும்படியாய் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நம்மை நிரப்பும்படியாய் நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். நிச்சயமாய் பேதுருவை கொண்டு செய்ததான அற்புத
அடையாளங்களை நம்மை கொண்டும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அவர்கள் மேல் இருந்ததான அந்த பூரண கிருபை நம்மேலும் சுவிசேஷம் மகிமைப்படும்படியாய், சுவிசேஷம் பிரபலமாகும்படியாய் அந்த கிருபை வெளியரங்கமாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:10 இப்படி சொல்லுகிறார், அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. நான் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்ததுன்னு சொல்றார். காரணம் என்ன? ஒரு நாளிலே இவர் சபையை துன்பப்படுத்தினவர். இயேசுவை குறித்து யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ அவர்களை கொலை செய்யும்படியாய் நிருபத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன், நியாய பிரமாணத்துக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டின மனிதன். ஆனால் என்னைக்கு கர்த்தர் இவரை சந்தித்தாரோ, இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பை எப்பொழுது பெற்றாரோ, தேவன் தான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை என்றைக்கு இவரிடத்தில் பிரகடனப்படுத்தினாரோ அன்று முதல் கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற அந்த பூரண கிருபை பவுல் மேல் வந்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பவுல் தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை சந்திச்சுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு நியாய பிரமாணத்துக்காகவும் பாரம்பரியத்துக்காகவும் பக்தி வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்க தேவ ஊழியர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அப்போஸ்தலர்கள் மேல இருந்த தேவ கிருபை உங்க மேல இருக்கணுமா? பூரண கிருபை உங்க மேல இருக்கணுமா? நீங்க அந்த நியாய பிரமாணத்தையும் அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க. அப்போஸ்தல நாட்கள்ல நடந்ததான எழுப்புதல் எங்க நாட்களையும் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பே கிடையாது. அந்த எழுப்புதலை பார்க்கணும்னு சொன்னா இருக்க வேண்டிய விதமா இருக்கும். சவுல் பவுலா மாறணும். பேதுரு உயிர் தெழுதலை குறித்து திருஷ்டாந்தமாய் பிரசங்கிக்கணும். இன்னைக்கு சத்தியத்தை பலமாய் பிரசங்கிக்க பயந்து போய் அடக்கி வைத்திருக்கிற எத்தனை பேர்? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்சீங்கன்னா தேவ கோபாக்கினை வரும் என்பது சந்தேகம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர்கள் மேல் இருந்த பூரண கிருபை நம்மேல இருக்கணும்னு சொன்னா விட வேண்டியதை விடுவோம், செய்ய வேண்டியதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு திட்டமாய் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க அப்பா. பயமுறுத்தல்களுக்கு பயப்படாதபடி, கூட்டம் கூடுதலுக்கு பயப்படாதபடி, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை தைரியமாய் பிரசங்கிக்கிற ஒரு அனுபவம், அடையாளங்களும் அற்புதங்களும் தங்களை கொண்டு நடப்பிக்கப்படும்படியாய், பூரண கிருபை தங்கள் மேல் உண்டாகும்படியாய், அந்த உயிர் தெழுதலை பலமாய் சாட்சி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வாழ கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நியாய பிரமாணத்துக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் அல்ல, பாரம்பரியத்துக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் அல்ல, பவுலை போல இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தமாய் உலகமெங்கும் அறிவிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.